இந்த இரவு நேர தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை நஃபிலா இல்ல சுன்னத்தே முஅக்கதாவா அப்படின்லாம் மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில சில கருத்துகள் இருக்கு. நஃபிலான வணக்கம், உபரியான வணக்கம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது சுன்னத்தே முஅக்கதா, நஃபில் என்பதையும் தாண்டி வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாள்ல விடாம செஞ்ச ஒரு சுன்னத் இருக்குன்னா அது இந்த தஹஜ்ஜுடைய அமல். அதனால இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்னு சொல்லலாம் சில மார்க்க அறிஞர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுதாங்கன்னு இருக்கு ஒரு ஹதீஸ்ல. 11 ரக்காத். ஒரு ஹதீஸ்ல வருது 9 ரக்காத்துகள் தொழுதாங்கன்னு வருது. ஒரு ஹதீஸ்ல 7 ரக்காத்து தொழுதாங்கன்னு வருது. 11 ரக்காத்துனா 8 ரக்காத்து தஹஜ்ஜுத், 3 ரக்காத்து வித்ருடைய தொழுகை, 11 ரக்காத்து. 9 தொழுதாங்கன்னா 6 ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழுதுட்டு 3 ரக்காத்து வித்ருடைய தொழுகையை தொழுதாங்க. 7னா 4 ரக்காத்து தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுட்டு 3 ரக்காத்து வித்ருடைய தொழுகையை தொழுதார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம ரமசான்ல தஹஜ்ஜுக்காக எந்திரிக்கும் போது வாய்ப்பு இருக்கிறவங்க 8 ரக்காத்து நம்ம தொழுகலாம். 8 ரக்காத்து தொழுதுட்டு கூட இல்ல வாய்ப்பு இல்லாதவங்க குறைந்தபட்சம் 6 ரக்காத்து தஹஜ்ஜுதுல, அதுக்கும் வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு 4 ரக்காத்து, அதுக்கும் வாய்ப்பு இல்லை கடைசி நேரத்துல எந்திரிச்சிருக்கிறோம், பாங்கு சொல்ல போறாங்க, கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஒரு 2 ரக்காத்தாவது தஹஜ்ஜுடைய தொழுகை மினிமம் குறைந்தபட்சம் தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக.